நமஸ்தே. நான் உங்கள் வித்யாஜி. இப்போது ஆகஸ்ட் 2026 வரக்கூடிய மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். பிராத்மிக் மாடல் கொஷின் பேப்பர் ராக்ஃபோர்ட் திருச்சியோடது. ஃபஸ்ட்டு किन्हीं 5 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. दीवार पर क्या है? செவுரு மேலே என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. दीवार पर घड़ी है. செவுத்து மேலே கடிகாரம் இருக்குன்றாங்க. மேஜ் பர் கியா ஹே? மேஜ் பர் அக்பார் ஹே. டேபிள் மேலே என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. டேபிள் மேலே மேஜ் பர் அக்பார்னா நியூஸ் பேப்பர் இருக்குன்றாங்க. குத்தா கியா காத்தா ஹே? நாய் என்ன சாப்பிடுதுன்னு கேட்குறாங்க. குத்தா பாத் காத்தா ஹே. நாய் வந்து சாப்பாடு சாப்பிடுதுன்றாங்க. துமாரா நாம் கியா ஹே? உன்னுடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. இதில் மேரா நாம் தினேஷ் ஹே. இதில் வந்து என்னுடைய பேர் தினேஷ்னு கொடுத்துருக்கு. நீங்கள் உங்களுடைய பேர் எழுதிக்கலாம். மந்திர்க்கு பீச்சே கியா ஹே? கோவிலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. மந்திர்க்கு பீச்சே தாலாப் ஹே. கோவிலுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்குன்றாங்க. ஆஜ் கவுன்சா தின் ஹே? இன்றைக்கி என்ன டேன்னு கேட்குறாங்க. ஆஜ் சனிவார் ஹே. இன்றைக்கி சாட்டர்டேன்றாங்க, சனிக்கிழமை. गाड़ी कितने बजे छुट्टी है? வண்டி எத்தனை மணிக்கு கிளம்புது? गाड़ी 6:30 बजे छुट्टी है. வண்டி சாயந்தரம் 6 மணிக்கு கிளம்புதுன்றாங்க. तुमने मेरे कपड़े कहाँ रखे? நீ என்னுடைய துணி எங்கே வச்சேன்னு கேட்குறாங்க. मैंने आपके कपड़े अलमारी में रखे. நான் உங்களுடைய துணியை வந்து அல்மாரி ஷெல்ஃபில் வச்சேன்றாங்க. சுரேஷ் आज कहाँ से आया? सुरेश இன்னைக்கு எங்கேருந்து வந்தான்? சுரேஷ் आज பெங்களூரு से आया. சுரேஷ் இன்னைக்கு வந்து பெங்களூர்லேருந்து வந்தான்றாங்க. तुम्हारे पिताजी कहाँ काम करते हैं? உங்கள் அப்பா எங்கே வேலை பார்க்குறாங்கன்றாங்க. मेरे पिताजी डाकघर में काम करते हैं. என்னுடைய அப்பா போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பண்ணுறதா சொல்கிறாங்க. किन्हीं 4 को अक्षरों में लिखिए. இந்த ஃபஸ்ட் மெயினில் வந்து ஏதாவது 5 எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 7 எழுதுனீங்கன்னா ஏதாவது 2 தப்பாக இருந்தாலும் இந்த மெயினில் நமக்கு ஃபுல் மார்க். இந்த மெயினுக்கான மார்க் வந்து 10. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் மெயினில் கினி 4 அக்ஷரமே லிக்கிய 4 நம்பர்ஸை எழுத்தில் எழுத சொல்லியிருக்காங்க, ஹிந்தி எழுத்தில். இதில் வந்து 7 7 16 16 23 23 35 35 37 37 40 40 42 42 48 48. இதில் வந்து ஏதாவது 4 மட்டும் செலக்ட் பண்ணி எழுதுனா போதும். இந்த மெயின்கான மார்க் வந்து 4. ஒன்று சேர்த்து எழுதுனா உங்களுக்கு மார்க் எக்ஸ்ட்ரா வரும். ஏதாவது தப்பாக இருந்தாலும் கரெக்டாக 4 மார்க் அந்த மெயினுக்கு வந்துடும். அப்புறமா இப்போ நம்ம 3வது மெயின் போகலாம். கினி தோ பத்யோं का भावार्थ प्रांतीय भाषा में लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது 2 போயமோட மீனிங் எழுத சொல்லியிருக்காங்க. बिना रुके चलते जाओ, बिना रुके चलते जाओ, तुम्हें लक्ष्य मिल जाएगा. ஸ்டாப் பண்ணாமல் நீ போயிட்டே இரு, உன்னோட குறி கண்டிப்பாக அடைய முடியுன்றாங்க. अगर ईंट पर ईंट करो तो महल कड़ हो जाएगा, अच्छे अच्छे काम करो तो देश बढ़ जाएगा. நல்ல நல்ல வேலை செஞ்சால் நாடு டெவலப் ஆகுன்றாங்க. தீஸ் லைன்ஸ் ஆர், இந்த மெயின்கான மார்க் வந்து 10. தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் சோட்டா சா தீப் ஜலா தோ. இட் இஸ் எ மோட்டிவேஷ்னல் போயம். கோ வித்தவுட் ஸ்டாப், யூ வில் ரீச் த கோல். இஃப் யூ பிளேஸ் bricks on bricks, you can build a palace. If you do great things, nation will grow. இதுதான் இதனோட மீனிங். நம்ம இங்கிலீஷில் கூட எழுதிக்கலாம், இல்லை உங்களோட தமிழ்லேயும் எழுதலாம். அது உங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் கூட எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு क्वेश्चन பார்க்கலாம். फूलों से नीत हंसना सीखो, बौरों से नीत गाना, तरु की झुकी डालियाँ से नीत सीखो शीश झुकानाன்னு கொடுத்துருக்காங்க. The above lines are given from the poem Seeko. Poet motivating to learn from the nature. Poet says, you learn to laugh from flowers, learn to sing from bees, learn to
bend from the branches of the ட்ரீன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து செகண்டோடது. நான் வந்து ஃபுல் 4த்தையும் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எந்த 2 செலக்ட் பண்ணி எழுதணும்னு தோணுதோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். ஜஹாं கहीं भी धूप सताती उसके नीचे जट सुस्तात जहाँ कहीं वर्ष हो जाती है उसके नीचे हम छिप जाते. These lines are taken from the poem Kalpana. The imagination of the poem, the poet imagines that if the trees can move, we can move with them. மரங்க நகர்ந்தா நாமளும் அதனோட சேர்ந்து நகர்ந்திருப்போம். We can seek shelter whenever there is a hot sun or rain. நம்ம எங்கே வேணாலும் நிழலை நம்ம எப்போது வெயில் அடிக்கும் போது மழை வரும்போது அந்த நிழல் வந்து நமக்கு கிடச்சிருக்கோன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 4வது போயம் பல்வான் பனோ தும் பாரத் மா கி ஷான் பனோ தும் வீர் பனோ பல்வான் பனோ தும் பல்ஷாலி அனுமான் பனோன்னு கொடுத்துருக்காங்க. These lines are taken from the poem Balwan Bano. The poet is encouraging us to be strong. He tells you become strong, you become the pride and majesty of the Bharat Mata. You must become brave and strong and you must acquire the strength like Anuman, the great Anjaneyaன்றாங்க. இது இந்த மெயினில் வந்து 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஏதாவது 2 செலக்ட் பண்ணி எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 4th மெயின் கிசி ஏக் தோஹே கா கண்டஸ்ட் ரூப் ஜியோ கே தியோ லிக்கியன்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு தோஹை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 4. தருவர் ஃபல் நஹி காத்தா ஹே சருவர் பிஹாயி நா பான் கஹா கஹி ராஹின் பர் காஜ் ஹித் சம்பத்தி சஞ்சாய் சுஜான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து 3த்தையும் எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது 2 படிச்சுக்குங்க. 1 வரலன்னா கூட இன்னொன்று உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சது நம்ம எழுதிட்டு போயிடலாம். இப்போது செகண்ட் ஒன் ஜாதி நா பூச்சோ சாது கி பூச் லீஜியே ஞான் மோல் கரோ தருவார் கா படாரஹன் தோ மயான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு साधु ऐसा चाहिए जैसा सूप सुबाई सरसर को गही रहे तोता देही उड़ाइन கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கினி 3 का अर्थ प्रांतीय भाषा में लिखिए. ஏதாவது 3 ஹிந்தி வேர்ட்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 3. கரீத்னா டு பை, சட்டான் ராக், சுட்டி ஹாலிடே, साबुन सोप, तंदुरुस्ती हेल्थ, सुविधा फैसिलिटी, जानवर एनिमल, विवाह शादी वेडिंग. किन्हीं 3 के विलोम शब्द लिखिए. ऑपोजिट से எழுத சொல்லிருக்காங்க. गांव शहर, सुंदर कुरूप, आजाद गुलाम, समझदार नासमझ, सवेरे शाम को, बहुत कम, बारी हल्का, भेदभाव समभाव. गांव शहर है ना सिटी टाउन, सुंदर कुरूप ब्यूटीफुल अगली, फ्रीडम आजाद फ्रीडम, गुलाम வந்து அடிமைத்தனம், समझदार अंडरस्टैंडिंग मिसअंडरस्टैंडिंग ना समझ, सवेरे मॉर्निंग शाम को इन द इवनिंग, बहुत मोर कम लेस, भारी हेवी हल्का वेट, हल्का வந்து லைட், பேத்பாவ் ஈக்குவாலிட்டி அன்ஈக்குவாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து 7th में किन्हीं 4 वाक्यों को सही या गलत लिखिए கொடுத்துருக்காங்க. ஜூலா கர்கோம் பர் கப்படா புனாத்தா है. சஹி. ஜூலா நெசவாளி வந்து ஹேண்ட்லூம்ஸில் வந்து துணியை நெய்கிறாங்க. அது கரெக்ட். இந்த மெயின்கான மார்க் வந்து 4. கன்னியாகுமரி மே 3 समुद्रों का संगम होता है. 3 கடல்கள் ஒன்றா சேருது கன்னியாகுமரியில். அது கரெக்டு. சஹி. தேவி கன்னியாகுமரி கா மந்திர் நயா है. தேவி கன்னியாகுமரியோட கோவில் வந்து புதுசாக இருக்குன்றாங்க. ஆனால் அது வந்து தப்பு. இது பழசு. அதனால் இது தப்பு, கலத்.
स्वस्थ शरीर में स्वस्थ मस्तिष्क रहता है. हेल्थी बॉडीல हेल्थी மைண்ட் இருக்குன்றாங்க. சஹி. லோஹா லோஹே के सामान बनाते हैं. ஐரன் ஸ்மித் ஐரனால செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் செய்கிறான். இது வந்து கரெக்டு. नेक्स्ट 8th में किन्हीं चार के कोष्टक से सही शब्दों चुनकर काली जगह भरिए. இது வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மெயின்கான மார்க் வந்து 4. कुत्ता डैश जानवर है, वफादार, நன்றியுள்ள பிராணி. उसके बाद 1 घंटे की छुट्टी, ஒரு மணி நேரம் லீவ் விட்டுருக்காங்க. छुट्टी होती है. छात्र तरह तरह के खेल खेलता है. स्टूडेंट्स வந்து விதவிதமான விளையாட்டு விளையாடுறாங்கன்றாங்க. अध्यापक छात्रों को अच्छी अच्छी बातें भी बताते हैं. நல்ல நல்ல பேச்சா சொல்றாங்கன்றாங்க. गाय बड़ी सीधी सादी होती है. सीधी सादी, மாடு सीधी सादी, மாட்டுக்கு ஆரன் அடித்தாலும் அது வந்து நகராது, அதனால सीधी सादी होती हैன்றாங்க. நெக்ஸ்ட் निम्नलिखित वाक्यों में कुछ जोड़ियेன்னு கொடுத்துருக்காங்க. मैच द फॉलोइंग. இந்த மெயின்கான மார்க் வந்து 4. सब्जी की मंडी में पीछे की कतर में. सब्जी की मंडीல வந்துட்டு सब तरह की तरकारियाँ, வெஜிடபிள்ஸ், எல்லா விதமான காய்கறி கிடைக்கும்ன்றாங்க. साबुन की दुकान पीछे की कतर, பின்னாடி இருக்கிற ரோல கிடைக்குதுன்றாங்க. नए बाजार में बड़े बड़े मकान, புது மார்க்கெட்டில் வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருக்குன்றாங்க. दूसरी मंजिल में दवाई बर्तन मिलते हैं. அடுத்த ஃப்ளோரில் வந்து நமக்கு மருந்தும் பாத்திரமும் கிடைக்குதுன்றாங்க. இப்போ 10th மெயின் किन्हीं चार की काली जगह भरियेன்னு கொடுத்துருக்காங்க. हम पहले किराने की दुकान, காண்டிமெண்ட்ஸ் அந்த கடைக்கு போகலான்றாங்க, மளிகை சாமான் கடைக்கு. கவிவர் ரவீந்திரநாத் டேகோர் காந்திஜி கோ ராஷ்டிரபிதா கஹை. கவிவர் ரவீந்திரநாத் டேகோர் காந்திஜியை வந்து ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொன்னாங்க. சாவல் கி துக்கான் அலக் ஹை, அரிசி கடை தனியாக இருக்குன்றாங்க. பாஜார் யஹா சே கித்தனி தூர் ஹை, மார்க்கெட் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்றாங்க. सन 1914 में महात्मा गांधी जी भारत लौटे. 1914 வந்து காந்திஜி இந்தியா வந்தாருன்றாங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 4. நெக்ஸ்ட் வந்து 11th மெயின் किन्हीं चार शब्दों का प्रयोग वाक्यों में कीजिए. ஏதாவது ஒரு 4 ஃப்ரேம் சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. जोतना, किसान खेत जोतता है, விவசாயி வயலை உழுதல் செய்கிறான். अलग अलग, अलग अलग चीज के लिए अलग अलग दुकान है. வேறு வேறு பொருட்களுக்காக வேறு வேறு கடைங்க இருக்குது. बर्तन, बर्तन दूध का बर्तन कहाँ है, எங்கே இருக்குது, பால் பாத்திரம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. पुत्र देवदास गांधी मोहनदास गांधी जी के पुत्र हैं. देवदास गांधी मोहनदास गांधीயோட பையன். மோடு जीवन कभी भी नया मोड ले सकता है. லைஃப் வந்து எப்போ வேணாலும் நமக்கு வந்து மாற்றத்தை கொடுக்க முடியும்ன்றாங்க. के साथ मोहनदास गांधी जी का विवाह कस्तूरबा के साथ हुआன்றாங்க. மோகன்தாஸ் காந்திஜியோட கல்யாணம் வந்து கஸ்தூரபாவோட ஆச்சுன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து 12th மெயினில் किन्हीं चार प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिए. ஏதாவது ஒரு 4 கொஷனுக்கான ஆன்சர் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 8. ஏதாவது ஒரு 4 எழுதலாம், நீங்கள் 5 எழுதினாலும் ஓகே தான். किसान कहाँ रहते हैं, விவசாயி எங்கே இருக்கான். किसान गांव में रहते हैं, விவசாயி கிராமத்தில் இருக்கான்றாங்க. बड़ाई हमारे लिए क्या बनाते हैं, கார்பெண்டர் நமக்காக என்ன செய்கிறான். बड़ाई हमारे लिए उपयोगी चीज़ें बनाते हैं, கார்பெண்டர் நமக்காக உபயோகம் உள்ள பொருட்களை செய்கிறான்றாங்க. धूप से कौन सा विटामिन मिलता है, வெயிலால் நமக்கு என்ன விட்டமின் கிடைக்குது. धूप से विटामिन डी काफ़ी मिलता है, வெயிலால் நமக்கு விட்டமின் டி கிடைக்குதுன்றாங்க. கன்னியாகுமரி का पुराना नाम क्या है, கன்னியாகுமரியோட பழைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. கன்னியாகுமரி का पुराना नाम नाचला नाडू है, பழைய பேர் வந்து நாச்சலா நாடு.
कन्याकुमारी के समुद्र तट पर किसका मंदिर है? கன்னியாகுமரியோட கடற்கரையோரம் யாரோட கோவில் இருக்குன்னு கேட்குறாங்க. कन्याकुमारी के समुद्र तट पर देवी कन्याकुमारी का मंदिर है. தேவி கன்னியாகுமாரியோட கோவில் இருக்குன்றாங்க. स्कूल का मकान कैसा है? स्कूल बिल्डिंग எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. स्कूल का मकान बहुत अच्छा है. ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்கூல் பில்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. छात्र कितने बजे घर जाते हैं? எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு? छात्र शाम को 6 बजे घर जाते हैं. சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்கன்றாங்க. सुनार कौन आभूषण बनाते हैं? सुनार आभूषण बनाते हैं. கோல்ட் ஸ்மித் வந்து நகை செய்கிறான்றாங்க. நெக்ஸ்ட்டு 13th मेन किन्हीं 2 प्रश्नों के उत्तर 3 वाक्यों में लिखिன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 8. இதில் ஏதாவது 2 எழுதினாலே போதும். गाय के बारे में 3 वाक्य लिखिए. गाय बड़ी सीधी सादी होती है. गाय बड़ी सीधी सादी. वहाँ हमको दूध देती है. மாடு வந்து நமக்கு பால் கொடுக்குது. गाय का दूध मीठा और पुष्टिकर होता है. ஸ்வீட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குது பால். நெக்ஸ்ட்டு कपड़े की दुकान में क्या क्या चीज़ें मिलती है? துணி கடையில் என்னென்ன கிடைக்குதுன்றாங்க. कपड़े की दुकान में कई तरह की सलवार कमीज और पतलून के कपड़े कई प्रकार की साड़ियाँ मिलती है. துணி கடையில் வந்து நமக்கு நிறைய விதமான சுடிதார், பேண்ட் ஷர்ட் எல்லாமே கிடைக்குதுன்றாங்க. அப்புறம் நிறைய விதமான புடவைங்க கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து महात्मा गांधी दक्षिण भारत हिंदी प्रचार सभा में कब से कब तक ठहरेன்னு கொடுத்துருக்காங்க. महात्मा गांधी दक्षिण भारत हिंदी प्रचार सभा में 20 से 30 तक ठहरे. 20லேருந்து 20லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருந்தாங்கன்றாங்க. கோடே இப்போ நெக்ஸ்ட்டு 4வது கொஷின். கோடே சே கியா கியா ஃபைதா ஹோத்தா ஹே? குதிரையால் நமக்கு என்ன உபயோகம் ஆகுதுன்றாங்க. கோடா காடி खींचता है. காடி खींचता है வண்டி இழுக்குது. ஹம் உஸ் பர் சவாரி கர்த்தே ஹை. அது மேலே நாம் ட்ராவல் பண்ணுறோம். புரானே சமை மே கோடே லடாயி மே காம் ஆத்தே தே. பழைய காலத்தில் குதிரை வந்து நமக்கு சண்டைக்கு யூஸ் வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து 14th மெயினில் கிசி ஏ கஹானி கா சாராம்ஷ் லிக்கின்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு ஸ்டோரிக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க சொல்லி சாராம்ஷ் அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 8. இதில் வந்து दूध में पानी, एकता का फल, मेहनत की कमाई. இந்த தடவை ஆகஸ்ட் 2026 வரக்கூடிய எஸ்ஸே இது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த दूध में पानी பார்க்கலாம். एक ग्वाला था. ஒரு பால் வியாபாரி. वह दूध का व्यापार करता था. வந்து பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். दूध में वह पानी मिलाकर बेचता था. பாலில் வந்து தண்ணி கலந்து வித்துட்டு இருந்தான். इससे बहुत पैसे कमाता था. இதில் வந்து நிறைய காசு சம்பாதிச்சான். पैसा इकट्ठा होने लगे. எல்லாமே சேர்த்தான், காசு சேர்த்து வச்சான். बहुत पैसे मिल जाने पर उसने गाय खरीदने निकला. ரொம்ப காசு சேர்ந்த பிறகு அவன் வந்து மாடு வாங்க கிளம்புறான். आधे रास्ते में एक तालाब को देखा. ஒரு குளத்தை பார்த்தான். तालाब को देखते ही उसे नहाने का मन किया. குளத்தை பார்த்ததும் அவனுக்கு குளிக்கணும்னு தோணுச்சு. वहाँ किनारे पर सारे पैसे रख कर नहाने गया. அந்த கரையில் வந்து எல்லா காசையும் வச்சுட்டு அவன் வந்து குளிக்க போனான். पेड़ पर एक बंदर था. மரத்து மேலே ஒரு குரங்கு இருந்துச்சு. वहाँ रुपयों की थैली उठाकर ले गया. அது வந்து காசு மூட்டையை கொண்டு மரத்து மேலே தூக்கிட்டு போச்சு. एक एक रुपया देखने लगा. ஒரு காசையும் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. वहाँ एक को पानी में और एक को जमीन पर फेंकने लगा. ஒன்று வந்து ஒரு காசை வந்து பூமி மேலேயும் இன்னொரு காசையை தண்ணியில் தூக்கி போட ஆரம்பிச்சிச்சு. तालाब से बाहर आकर वाला पैसे लेने लगा.
குளத்துலேருந்து வெளியே வந்து பால் வியாபாரி வந்து காசை எடுக்க ஆரம்பித்தான். उसे पता चला कि आधा पैसा पानी में गया है. பாதி காசு வந்து தண்ணியில் போயிடுச்சு. वह सोचने लगा कि दूध के का पैसा मुझे मिल गया. பால் வித்த காசு வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. पानी का पैसा पानी में गया. தண்ணியில் வந்த காசு வந்து தண்ணியில் போச்சு. பந்தர் நே சஹி நியாய் கியா. குரங்கு நல்ல கரெக்டான நியாயத்தை பண்ணுச்சுன்றாங்க. சீக் இந்த ஸ்டோரியோட மாரல் என்னன்னா, பாப் கி கமாயி கபி நை பச்தி. பாவத்துலேருந்து சம்பாதிச்ச காசு எப்போவுமே நமக்கு மிஞ்சாதுன்றாங்க, நமக்கு அது நிலைக்காதுன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் மெயின் போகலாம். फिफ्टींथ मेन गोपाल किन्हीं 5 वाक्यों का अनुवाद प्रांतीय भाषा में कीजिएன்னு கொடுத்துறாங்க. ஏதாவது 5 சென்டென்ஸை வந்து உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜில் மாற்ற சொல்லியிருக்காங்க. நான் வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். இந்த மெயின்கான மார்க் வந்து 5. கோபால் இதராவோ, கோபால் இங்கே கோபால் கம் இயர்னு கொடுத்துருக்காங்க. यह लड़का हिंदी पढ़ता है. दिस बॉय रीड्स हिंदी. पिताजी खत लिख रहे हैं. फादर रोट ए लेटर्னு கொடுத்துருக்காங்க. लड़कियां गाना गाएगी. गर्ल्स सिंगिंग ए सॉन्ग. गोपाल आया. गोपाल केम. उसने पानी पिया. ही ड्रैंक वाटर. वे आज गांव जाएंगे. दे आर गोइंग टू द विलेज टुडे. वह आदमी कुछ काम चाहता है. அந்த மனுஷன் ஏதாவது ஒரு வேலை கேட்குறான். தட் மேன் நீட் சம் ஒர்க். இதில் வந்து நமக்கு இந்த மெயினில் வந்து நமக்கு 5 மார்க்கு. இதில் நாம் எது வேணாலும் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு किन्हीं 4 वाक्यों का अनुवाद हिंदी में कीजिए. ஏதாவது ஒரு 4 சென்டென்ஸை வந்து ஹிந்தியில் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 8. டோன்ட் கோ தேர். வஹா மத் ஜாவோ. வாட் டு யூ ஈட். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க. தும்னே கியா காயா. கோபால் இந்த பிளேயிங் இன் த பிளே கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க. கோபால் मैदान में खेलता है. आई शल प्ले इन द प्लेग्राउंड. मैं मैदान में खेलता हूँ. दे केम यस्टरडे. वे कल आए. वी एट 4 फ्रूट्स. हमने 4 फल खाए. आई वॉन्ट टू सी ताजमहल. मैं ताजमहल देखना चाहता हूँ. लिटिल मिल्क इज रिक्वायर्ड फॉर द चाइल्ड. लिटिल मिल्क इज रिक्वायर्ड फॉर द चाइल्ड. बच्चे को थोड़ा दूध चाहिए. இது இந்த பிராத்மிக் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆகஸ்ட் 2026 வரக்கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பர் அது. இதை வந்து நல்லா தரோவாகி படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கொஷினுக்கான ஆன்சர் அட்டன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு புக்கோட நாலேஜ் ஃபுல்லாகவே வேணும். அதனால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண 95 100 மார்க்ஸுக்கு இருக்குது. 95 ஸ்கோர் பண்ணலாம். நீட்டாக இந்த பேப்பரை நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டிங்கன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.